உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னதான் ரேவதி கிட்ட வந்து வீட்டில் ஒரு மாதிரி கடுமையாக நடந்துக்கிட்டாலும் அவர் மற்றவங்களுக்கு தெரியாமல் ஒரு மாதிரி டபுள் கேம் ஆடுறது, இந்த விஷயம்லாம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தாலும், இப்போது ரேவதி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத வச்சு யார்கிட்ட பேசுகிறா, இவ என்ன பண்ணுறா, ஏற்கனவே ஒரு மாதிரி சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்தா, இன்றைக்கி என்னடானா ஃபோனில் பேசிட்டு கட் பண்ணுறா, யார் கூட பேசுவா இவ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு இப்போது ரேவதிக்கும் தங்கராஜுக்கும் சண்டை வந்து அதில் ஒரு வாக்குவாதம் வந்ததில் இப்போ ரேவதியை அடிச்சிடுறாரு. அதில் ரேவதி மயங்கி விழுந்து அவர் ஒரு மாதிரி அவங்க ஒரு அன்கான்ஷியஸில் இருக்கும்போது இப்போ தான் வீட்டுக்கு அந்த விஷயமே தெரிய வந்து இதுக்கு பின்னாடி என்ன இருக்க, ஏன் தங்கராஜ் இப்படி இருக்காரு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக ரேவதி எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்லி தங்கராஜ் இப்படி தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அவங்க அம்மா ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டில் எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணலையே, எல்லாரும் இப்படி ஒரே மாதிரி பேசுகிறாங்க, கட்டின புருஷன் அவரோட துணியை துவைக்க சொல்லி தான் நம்ம சொன்னோம், ஆனால் அந்த மனுஷன் கூட இப்படி எனக்கு எந்த இடத்துல எது பேசணும்னு தெரியாமல் இப்படி பேசுனது இப்படி ஒரு மாதிரி தர்ம சங்கடம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளை திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜலட்சுமிக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. சரி ரேவதிக்காச்சும் ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு ரேவதிக்கு ஃபோன் பண்ணும்போது என்னம்மா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கேன்டி அப்படிங்கிறாங்க. சரிம்மா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஏதோ சாப்பிட்டேன்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா வயிற்றுக்கு நல்லா சாப்பிட வேண்டியதானே, ஏன் அதை பட்டும் படாமல் சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லடி எனக்கு மனசே சரியில்லை, மொத்த குடும்பமும் எனக்கு எதிராக மாறிட்டாங்கடி அப்படிங்கிறாங்க. மொத்த குடும்பமும் மாறிட்டாங்களா, என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி, நான் மதிக்கிட்ட ஒரு வேலை சொன்னதுக்கு அதை அவள் செய்ய முடியாதுன்னு சொன்னால் அதுக்கு மலர் சப்போர்ட் வேற பண்ணுறா. சரி பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தோடனே அவனுங்க கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவனுங்களும் அந்த மதிக்கு மலருக்கும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் இதை விட உங்கள் அப்பாவும் அவளுக்கு செஞ்சது தான் நியாயங்கிற மாதிரி என்னை இப்படி பேசிட்டாருடி அப்படிங்கிறாங்க. அப்படி என்னதாம்மா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அப்பாவும் அப்படி பேசினாரு, அதுவும் அன்னிக்கும் மதிக்குமா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி, எல்லா துணியும் துவைக்க சொல்லி கொடுத்தேன், அதில் ஒரே ஒரு துணி உங்கள் அப்பாவோட அண்டர்வேர் இருந்துச்சு, அதை அவள் துவைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டாடி அப்படிங்கிறாங்க. மதி துவைக்க மாட்டேன்னு சொன்னாலா, மொத்த துணியே எடுத்து மிஷினில் போடுறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்லடி, அதை மிஷினில் போட்டால் துணி இத்து போயிடும்னு கையில் துவைக்க சொன்னேன்டி, அதுதான் அங்கே பிரச்சனையே அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்பாவோடதெல்லாம் போயிட்டு மதியை எதுக்குமா அதுவும் கையில் துவைக்க சொல்லியிருக்க, மிஷின்லனா கூட எடுத்து அப்படியே போட்டு விட்டுருப்பாங்க, இதை நீ சொன்னது தப்பு தானேம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி நீயும் இப்படி பேசுகிற, மிஷினில் போட்டால் துணி இத்து போயிடும் தானே நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அது என்ன கோடி ரூபாயா வரப்போகுது, கையில் துவைச்சா இத்து போயிடும், அதில் போட்டால் அப்படி இப்படிலாம் நீ பேசாதம்மா அப்படிங்கிறாங்க. பாத்தியாடி, உங்ககிட்ட பேசுனா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், நீயாவது எனக்காக பேசுவேன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோமா, இது அந்த காலம் கிடையாது, மொத்த துணியை அள்ளி வச்சு எல்லாரும் கையில் துவைப்பாங்க, அப்படியே துவைச்சி போட்டுட்ருக்கிறதுக்கு இப்போது மிஷின் வந்துருச்சு, அதுவும் மதிய போய் நீ அப்பாவோடதெல்லாம் துவைக்க சொல்லியிருக்கியே, அது தப்பு தானே, இனிமேல் அப்படிலாம் பண்ணாதம்மா அப்படிங்கிறாங்க. சரிடி, எனக்கு ஏதோ மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னு தான் பேசினேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக தங்கராஜ் வராரு. அப்போது கரெக்டாக இவங்களும் பேசி முடிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணுறதுக்கும் தங்கராஜ் வந்து பார்த்த உடனே இவன் நம்மளை பார்த்துட்டு தான் ஃபோனை கட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே பார்க்குறாரு. இதை பார்த்துட்டு ரேவதியும் வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. சாப்பாடெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படி கேட்குறீங்க, அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தியா, எங்க காட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு, என் மேலே நம்பிக்கை இல்லையா, ஃபோனெல்லாம் காட்ட சொல்கிறீங்க, நான் சொல்கிறத நம்பலையா நீங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ காட்டு பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. சரிண்ணா இவங்க லாக் எடுக்கும்போதுமே அவருக்கு தெரியாமல் லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் அம்மா கிட்ட தானே பேசியிருக்கேன், இப்போயாவது நம்புறீங்களா அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு சரி சரி அப்படின்ட்டு, ஆனால் லாக் வந்து அவருக்கு தெரியாமல் ஓப்பன் பண்ணுறது அவருக்கு ஒரு மாதிரியே இருக்குது. இவ என்ன நமக்கு தெரியாமல் சீக்கிரட்டாக அது எதுக்கு ஃபோனை லாக்லாம் போட்டு வைக்கணும், அவள் எந்த திருட்டுத்தனமும் பண்ணலை, ஃபோனில் இப்படி எனக்கு தெரியாத ஒரு லாக்கை பாஸ்வேர்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. என்னங்க இப்போ உங்களுக்கு சந்தேகம் தீந்துருச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் என்ன நடந்துச்சு ஏதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம், அம்மாவும் பொண்ணுக்குள்ளார 1000 பேசுவோம், இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேவதி அப்படியே ஒரு மாதிரி நைஸாக அங்கேருந்து கிளம்பி ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அங்கேருந்து தங்கராஜோட அம்மா வராங்க. என்னடா அவகிட்ட என்னடா நோண்டி நோண்டி கேள்வியாக கேட்டுட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இந்த ரேவதி சரியே இல்லை, வீட்டில் தானே நீ இருக்க, இதெல்லாம் பார்த்துக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. என்னடா அவள் பண்ணிட்டா, அவள் பாட்டுக்கு தானடா இருக்கா அப்படிங்கிறாங்க. அவள் பாட்டுக்கு இருக்காளா, நீ அவளை சரியாக கவனிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன், அவள் எந்த நேரமும் ஃபோனில் யார் கூடயே சிரித்து சிரித்து பேசுகிறாமா, பத்தாததுக்கு வாட்ஸ்அப்லலாம் அனுப்புகிறா, வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்புகிறா, என்னை பார்த்தா அதை ஒரு மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போது ஃபோனில் பாஸ்வேர்டெல்லாம் போட்டு வச்சுருக்காமா அப்படிங்கிறாங்க. பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்காளா, ஏன் நீ ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியதானடா அப்படிங்கிறாங்க.
ஏம்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருந்தா நான் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டேனா? உலகத்தில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் அவங்க புருஷனோட பர்த்டேவை தான் பாஸ்வேர்டாக வச்சுருப்பாங்க. அதையும் போட்டு பார்த்தேன், ஓப்பன் ஆகலை. சரி பிள்ளைங்களோடத வச்சுருப்பாளான்னு பார்த்தா அதுவும் ஓப்பன் ஆகலை. அவளோடது வச்சுருக்காளான்னு பார்த்தா அதுவும் ஓப்பன் ஆகலை. அப்போது வேறு எதையோ வச்சுருக்கா அப்படின்னா அங்கே ஏதோ அவள் திருட்டுத்தனம் பண்ணுறான்னு அர்த்தம் தானே. உனக்கு இது கூட புரியலையாம்மா அப்படிங்கிறாங்க. திருட்டுத்தனம் பண்ணுறாளா? என்னடா சொல்கிற? அவள் இங்கே தானடா இருக்கா, அவள் என்னத்தடா திருட்டு வேலை பண்ண போகிறா? எதையாவது கண்டதையும் பேசாதடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு இந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா கிச்சன் அப்படி எட்டி பார்க்குறாரு. அந்த டைம் பார்த்தா இப்போது கிச்சனில் இவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இப்போ மதி மலர் இவங்க 3 பேரும் வந்துட்டு அப்படியே வாய்ஸ் மெசேஜில் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ டக்குன்னு வந்துட்டு நான் சொல்கிறத நீ நம்பலைல்ல, இங்கே ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பாரு, என்கிட்ட நான் இப்போ சொன்னப்போ நீ நம்ப மாட்டேன்ட்டில, அங்கே பாரு அவள் யார்கிட்டையோ சிரிச்சு அங்கே வாய்ஸ் மெசேஜ் பேசிக்கிட்டே இருக்கா பாரு, தெரியுதா உனக்கு இப்போ அப்படிங்கிறாங்க. டேய் என்னத்தடா அவள் பேசிட போகிறா அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் இப்போ போகிறேன், என்னை பார்த்த உடனே அவள் அப்படியே கட் பண்ணி லாக்கை போட்டு வைப்பா, நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த நேரம் பார்த்து ரேவதி வந்து இப்போ தங்கராஜ் வந்த உடனே டக்குன்னு மொபைலை வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி பண்ணி வச்சிடுறாங்க. அங்கேருந்து அப்படியே அவங்க அம்மாவை பார்க்குறாரு. அவங்க அம்மாவுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. என்ன இவன் சொன்ன மாதிரியே பண்ணுறாளே அப்படின்ட்டு, இவன் என்ன திருட்டு வேலை பண்ணுறா, அப்போ யார் கூட பேசுகிறா இப்படி சிரிச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வந்துடுது. சரிண்ணா என்ன சமையல் ஆயிடுச்சா, பசிக்குது அப்படிங்கிறாரு. இதுவும் ஆயிடுச்சுங்க, நீங்கள் டேபிளில் போய் உட்காருங்க, நான் இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க ஒரு அவசரத்தோடய எடுத்துகிட்டு வந்து தங்கராஜுக்கு எல்லாமே வைக்கிறாங்க. அப்போது ஃபோனை கொண்டு வந்து இப்படி டேபிள் மேலே டைனிங் டேபிளில் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது இப்போ அவங்க அம்மாவுக்கும் வைக்கிறாங்க, இவர் தங்கராஜுக்கும் வச்சுட்டு பசங்களும் உட்கார வச்சுட்டு இருக்கும்போது இப்போது பசங்களுக்கு வந்துட்டு ஊட்டி விடுறதுக்காக இப்போ இப்படி எடுத்து ஊட்ட போகிறாங்க. கரெக்டாக வாய்ஸ் மெசேஜ் வருது. அவங்க 2 பேரும் என்ன ரேவதி லைனில் இருக்கியா இல்லையா, எங்கே போனேன் சொல்லாமே போயிட்ட, வேலை இருக்கா அப்படின்னு மாற்றி மதியும் மலரும் அங்கே கேட்கும்போது இங்கே மெசேஜாக வந்துக்கிட்டே இருக்குது. அதையுமே 2 பேரும் இப்படி மாற்றி பார்த்துட்டு, ஆமாம் ரேவதி என்ன இது புதுசாக உன் ஃபோனுக்கு நிறைய மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஏதாவது கிரெடிட் கார்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது மெசேஜ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே திரும்ப மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன ரேவதி இருக்கியா இல்லையா, எங்கே போயிட்ட அப்படிலாம் கேட்டு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க 2 பேரும். ஸோ மெசேஜ் வந்த சவுண்டு அந்த டோன் வந்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு எங்கே ஓப்பன் பண்ண பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள், நானும் அப்பையிலேருந்து பார்த்துட்ருக்கேன், நீங்கள் என் மேலே சந்தேகப்படுற மாதிரியே ஓப்பன் பண்ணு அதை காட்டு இதை காட்டுன்னு என் ஃபோனை இப்படி கேட்டுகிட்டே இருக்கீங்களே, ஏங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ரேவதி கேட்ட உடனே டக்குன்னு அவங்க அம்மா பிடிச்சிக்கிறாங்க. என்னடி நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்க, என் பிள்ளைய பார்த்த உடனே அப்படியே ஆஃப் பண்ணி போட்டுடுற, முதல்ல அந்த ஃபோனில் என்னடி பாஸ்வேர்டு வச்சுருக்க நீ அப்படிங்கிறாங்க. என்னத்த நீங்களுமா அப்படிங்கிறாங்க. பின்ன என்னடி ஒரு புருஷன் மொண்டாட்டிக்குள்ளாரனா ஒளிவு மறவே இருக்கக்கூடாது, நீ என்ன பாஸ்வேர்டு அதுவும் உன் புருஷனுக்கு தெரியாத பாஸ்வேர்டாக போட்டு வச்சிருக்க, யார்கிட்டயே சிரிச்சு பேசிகிட்டே இருக்க, என்னடி நினச்சிட்டு இருக்க நீ, என் பிள்ளைக்கு என்னடி குறை, இப்படியெல்லாம் நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க இப்படி பேச ஆரம்பிச்சுன்னா ரேவதிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. அப்படின்னா உங்களை விட்டுட்டு நான் வேறு யார்கிட்டயே பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகமாங்க அப்படிங்கிறாங்க. சந்தேகமே இல்லை ரேவதி, நீ அப்படி தான் பண்ணுறியோன்னு தோணுது, இல்லைனா எனக்கு தெரியாத பாஸ்வேர்டை நீ போட்டிருக்க மாட்டே, என்னை பார்த்தாலே ஃபோன் வந்தால் கட் பண்ணிடுற பேசிகிட்டு இருக்கத, இல்லைனா மெசேஜ் வந்தாலும் அது இதுன்னு சொல்லிட்டே இருக்க, நானும் தான் ஃபோன் வச்சுருக்கேன், எனக்கு யாரும் இப்படி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு இப்படி ஓயாமல் மெசேஜ் அனுப்புறதோ, ஏதாவது ஒரு ஃபோன் வந்தால் கூட அதுக்கு தான் கால் பண்ணாங்க, பேங்க்லேருந்து கால் பண்ணாங்கன்னு, ஒரு நாளைக்கு சும்மா பேங்க்லேருந்து உனக்கே கால் பண்ணிட்டு இருப்பாங்களா, எனக்குலாம் அந்த மாதிரி எந்த காலும் வரலையே அப்படிங்கிறாங்க. அப்படியே ரேவதி திருன்னு முழிக்கும்போது இப்போ பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணு அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கராஜோட அம்மாவும் இருந்துட்டு அவன் தான் சொல்கிறான்ல எடுறி ஃபோனை அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு மாதிரியை பார்த்துட்டு இப்படி எடுக்கும்போது ஓப்பன் பண்ணு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ ரேவதி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியான பாஸ்வேர்டாக போட்டு வச்சுருக்காங்க. இதை பார்த்தோன்னே தங்கராஜ் இந்த பாஸ்வேர்டு தான் போட்டிருந்தாளா, இதை நம்மளால் யோசிக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. பாருங்க நான் யார்கிட்டங்க பேச போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜாக வந்திருக்கு, எங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னும் போது 2 பேருக்கும் மாற்றி அப்படியே ஒரு மாதிரி சண்டை வந்து இப்போ தங்கராஜ் ஒரு மாதிரி பயங்கர டென்ஷன் ஆகி ரேவதியை பல்லார்னு அரைஞ்சிடுறாரு. இப்போ அவங்க அப்படியே அடி வாங்கின உடனே டக்குன்னு மதி சுரேஷ் அடித்த ஞாபகம்லாம் வந்துடுது. நான் மட்டும் இப்போ மதியாக இருந்திருக்கணும், திரும்ப பல்லார்னு கன்னத்திலே அரைஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேவதி அப்படியே முணுமுணுக்கிறது. அப்போ தங்கராஜ் பார்த்துடுறாரு. என்ன ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்க, இப்போ நீ மதி அடித்த மாதிரி என்னை திரும்பி அடிக்கணும்னு நினைக்கிறியோ அப்படிங்கிறாங்க. அட கரெக்டாக அவன் கேட்ச் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இல்லையே நான் ஏன் அப்படிலாம் நினைக்க போகிறேன்
அப்படிங்கிறாங்க. இல்லையே, நீ முணுமுணுத்தது எனக்கு கேட்டுச்சே. இப்போ மதி மாதிரி சுரேஷ் அடித்த மாதிரி இப்போ நீ என்னை அடிக்கணும் அதானே? அடி, நீ என்னை அடிடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அப்படியே ஒரு மாதிரி ரேவதி கிட்ட போய் பேசிகிட்டே இருக்கும்போது இங்கே ரேவதிக்கே ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. டக்குன்னு பிடிச்சி தங்கராஜ் அப்படி தள்ளி விட்டுடுறாங்க. தங்கராஜ் போய் இப்படி கீழே விழுந்தோடனே சடனாக தள்ளின உடனே செய்ய மாட்டாங்கன்னு நினச்சி அவர் நின்றுட்டு இருந்தார். தள்ளி விட்டோன்னே போய் கீழே விழுந்தோடனே இங்கே அப்படி தங்கராஜோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோயோ, என் பிள்ளையவே இவன் மேலே கை வச்சுட்டாலே, அதானே அவள் கூட சேர்ந்து நீ பேசி பழக ஆரம்பிச்சில்ல, அந்த மதியோட குணம் உனக்கும் அப்படியே ஒட்டிக்கிச்சா? இது என்னடி கட்டின புருஷனை கை நீட்டுற பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. இங்கே ஃபோன் எடுத்த உடனே சொல்லுங்கள் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சம்மந்தியா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்கள் பொண்ணு என்ன என் பையன் மேலெல்லாம் கை வைக்கிறா அப்படின்னோடனே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அப்படியே ஆடி போயிடுது. என்னது, பையன் மேலே கை வச்சாலா? மாப்பிள்ளை மேலையா? என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே ராகவன் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க லட்சுமி அப்படிங்கிறாங்க. ஏங்க, ரேவதி போயிட்டு மாப்பிள்ளை மேலே கை வச்சான்னு ஏதோ சம்மந்தி சொல்லிட்டு இருக்காங்கங்க அப்படிங்கிறாங்க. என்னது, ரேவதி பண்ணாலா? இங்கே ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சொல்லுங்கள் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுங்கள் சம்மந்தி, எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இப்போ 2 பேரும் உங்கள் பசங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு இங்கே உடனே வரணும், இல்லைன்னா நடக்கிறத வேற அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜோட அம்மா ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு ஆயிடுது. இது என்ன, இது கொடுமை, நமக்கு நம்ம வீட்டுக்கு வந்த சோதனை அது. இங்கே என்னடானா வந்த மருமக பையன் மேலே கையை வைக்கிறா, அங்கே என்னடானா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவள் மாப்பிள்ளை மேலேயா? இத்தனை வருஷம் இல்லாமல் இவள் புதுசாக இப்படிலாம் பண்ணுறானா? இவ தாங்க சொல்லி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி ரொம்ப வேகமாக மதிய கையை காட்டி பேசின உடனே இங்கே மலரே பார்த்துட்டு ஏன் அவள் பாட்டு தானே சும்மா நின்றுட்டு இருக்கா, இப்போ எதுக்கு மதிய தேவையில்லாமல் இழுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன மலரு, அந்த மதியை ஏதாவது சொல்லிட்டா உனக்கு பொத்துக்கிட்டு வந்துடுதே ரோசம். அப்படியே உன்னே ஏதாவது சொல்லும் போதெல்லாம் அமைதியாகவே இருந்த, இப்போ அவளை ஏதாவது ஒன்று சொன்னால் மட்டும் வேக வேகமாக நீ சப்போர்ட்டுக்கு வரியா? என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னே தெரியல. அங்கே போய் பார்த்தா தான் எதுக்காக ரேவதி அப்படி பண்ணாங்கிறதே நமக்கு தெரியும். அதுக்குள்ளார எதுக்கு நீங்கள் மதியெல்லாம் இப்போ இழுத்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது மதி அப்படியே பார்த்துட்டு அதை விடுங்க, அவங்களுக்கு என்ன புதுசாக என்னை பற்றி பேசுறது, ஒருவேளை என்னை பற்றி பேசலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராதா என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதியம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களாங்க, உங்கள் முன்னாடியே அவள் என்ன வார்த்தை சொல்கிறா பாருங்க அப்படிங்கிறாங்க. ராகவன் அப்படியே பார்த்துட்டு லட்சுமி, என்னப்பா போகிற வேண்டிய இடத்துக்கு போகாமல் இங்கே நின்று இவங்ககிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்க தேவையில்லாமல், முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வேகமாக ஆட்டோவில் ஏற போகிறாங்க. அந்த டைம் தான் கரெக்டாக இப்போது சுரேஷும் பாக்கியராஜும் வராங்க. வந்த உடனே என்னப்பா எங்கே கிளம்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சுரேஷ் பார்த்துட்டு அண்ணா, மாமா ஃபோன் பண்ணியிருந்தாரு, அங்கே ஏதோ பிரச்சனை போல் இருக்குது, அதுக்கு தான் அப்பாவும் அம்மாவும் கிளம்புறாங்க, நானும் வீட்டில் வந்து பேசிட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். என்னப்பா அங்கே தான் போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை ஃபோன் பண்ணாராடா, வாங்க முதல்ல அங்கே போகலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ கிளம்பும் போதே பார்த்தா இங்கே இவங்க 2 பேர் பார்த்துட்டு சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இங்கே இருக்காங்க. இப்போ நம்ம அவளுக்கு மெசேஜ் பண்ணாலும் நம்ம இதை பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கும் தேவையில்லாத பிரச்சனை வந்துடும், அதனால் எந்த மெசேஜும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்கே இருக்காங்க. என்ன பிரச்சனைனே தெரியலையே அப்படின்ட்டு. ஆனால் இங்கே மலருக்கு ஒரு மாதிரியே இருக்குது, என்னென்னு கேட்டுடலாம் அப்படின்ட்டு திரும்பவும் வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க. என்ன ரேவதி அங்கே பிரச்சனை, எதுக்கு நீ அவரை கை வச்சியா, இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறாங்களே என்ன பிரச்சனை, அத்தையும் மாமாவும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் வாய்ஸ் நோட் அனுப்பினோடனே திரும்பவும் வாய்ஸ் நோட் வருது. அப்போ அதை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. இப்போது அவங்களும் கரெக்டாக இப்போ வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தா ரேவதி அப்படியே ஒரு மாதிரி அந்த அடி வாங்கி அரைஞ்சதெல்லாம் கன்னத்தில் அப்படியே ஒரு மாதிரி பதிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. வந்து பார்த்த உடனே என்ன ஆச்சுடி, மாப்பிள்ளை மேலே நீ கை வச்சியா அப்படிங்கிறாங்க. என்ன கை வச்சியாவா, நான் தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன், என் கண்ணு முன்னாடியே என் பையனை இவள் தள்ளி விட்றா, அப்போது என் பையனுக்கு தெரியாமல் இவன் யாருக்கிட்டேயோ ஃபோன் பேசுகிறாங்க, அவன் என்னடானா மொபைலில் அவன் என் பையனுக்கு தெரியாத பாஸ்வேர்டாக போட்டு வச்சுருக்கா, யாருக்கிட்டே சிரித்து பேசுகிறா, யாருக்கிட்ட பேசுகிறேன்னு கேட்டால் எதை சொல்லி சமாளிக்கிறா, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு. என்னங்க நினச்சிட்டு இருக்கா உங்கள் பொண்ணு, யார் கூட பேசுகிறான்னு இப்போ நீங்கள் எனக்கு கேட்டு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ராகவன் அப்படியே பார்க்குறாரு. என்னம்மா ரேவதி, நீயா இப்படி பண்ணுற, நாங்கள் வளர்த்த வளர்ப்புமா, நீ எப்படிம்மா இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிறாங்க. பா நீங்களுமாப்பா, அவங்க தான் சொல்கிறாங்கன்னா நீங்களும் சேர்ந்துட்டு என்ன ஏதுன்னு தெரியாமல் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ராஜலட்சுமி பார்த்துட்டு மாப்பிள்ளையே கோவப்படுறாருன்னா நீ என்னடி பண்ண அப்படி அப்படிங்கிறாங்க. நான் யார்கிட்டமா பேச போகிறேன், உன்கிட்ட தானேம்மா கடைசியாக ஃபோன் பேசிட்டு வச்சேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ளை, அவள் என்கிட்ட தான் பேசுனா அப்படிங்கிறாங்க. அத்தை உங்ககிட்ட அவள் பேசுனதெல்லாம் எனக்கு தெரியும், அவள் உங்ககிட்ட பேசிட்டு உங்ககிட்ட தான் பேசினேன்னு என்கிட்ட காட்டிட்டா. ஆனால் நானும் தொடர்ந்து கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்கேன், யார்கிட்டையோ பேசுகிறா, வாய்ஸ் நோட்டை அனுப்புகிறா, சிரித்து பேசுகிறா, என்னை பார்த்துட்டா அப்படியே அமைதியாகி ஃபோனை லாக் பண்ணி வச்சிட்றா, அந்த பாஸ்வேர்டும் எனக்கு தெரியாத பாஸ்வேர்டாக போட்டு வச்சுருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம், அவள் யார்கிட்ட பேசுகிறான்னு எனக்கு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னோடனே இங்கே அப்படியே திரும்ப ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, நான் யார்கிட்ட பேச போகிறேன் அப்படிங்கிறாங்க. சுரேஷ் பார்க்குறாரு. என்னக்கா, மாமா தான் இத்தனை வாட்டி கேட்குறாருல, அப்படி யார்கிட்ட தான்க்கா நீ பேசுகிற அப்படிங்கிறாங்க.
டேய் சுரேஷ், இங்கே பாருடா நீயே, நான் யார்கிட்ட பேசுகிறேன் நீயே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் லைனாக இங்கே மதி மலரும் வாய்ஸ் நோட் அனுப்புனது எல்லாம் இருக்குது. அங்கே அப்படியே ஓப்பன் பண்ணி கேட்டால் இங்கே மதி பேசுனது, மலர் பேசுனது, இவங்க பேசுனது இதெல்லாம் அப்படியே லைனாக வரும்போது இவங்க கிட்ட தான் பேசுனியாக்கா நீ அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, நான் யார்கிட்டடா பேச போகிறேன், அது தெரியாமல் இந்த மனுஷன் என்னமோ நான் இவரை விட்டுட்டு யார்கிட்டயோ பேசுகிறேங்கிற மாதிரி என்னடா இப்படி சந்தேகப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு, இப்படிலாம் அவர் பேசுவார், இதை கேட்டுட்டு நான் அமைதியாக இருக்க சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. சரிக்கா, அதுக்காக நீ மாமாவை அடிச்சியா அப்படிங்கிறாங்க. டேய், நான்லாம் அடிக்கலடா, அவர் தான் என்னை அடிச்சு இங்கே பாரு கன்னத்தில் எப்படி பதிஞ்சு போயிருக்குன்னு, என்னை அடிச்சுட்டு என்ன நீயும் மதிய மாதிரி அடிக்க போறியா, நீ முணுமுணுக்கிறியா, அப்படியே எப்படி என்னாரு ஓவராக பேசினாரு, அதனால பிடிச்சி இப்படி தள்ளி விட்டேன், கீழே விழுந்துட்டாரு, அதுக்கு உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க, இவ்வளோ தாண்டா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக ஒன்றுமே இல்லாத மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. இதை பார்த்ததுமே பார்த்தீங்களா என்ன வளர்த்து வச்சுருக்கீங்க, இப்படி தான் நடக்குமா, எங்கேயாவது கட்டின பொண்டாட்டி புருஷன் மேலே கை வைப்பாளா, உங்கள் வீட்டில் ஒருத்தி வந்திருக்காளே அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்து தான் இவளும் இப்படி பண்ணுறா போல இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சுரேஷ்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே அவங்க மாமா பார்க்குறாரு, விடு மாப்பிள்ள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரிம்மா நீ உன் அன்னிக்கிட்டையும் மதிக்கிட்டையும் தான் பேசிகிட்டு இருக்கனா, அது எதுக்கு நீ எனக்கு தெரியாமல் நீ மறைஞ்சு பேசணும், அது என் முன்னாடியே பேசியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. என்ன தங்க பேச சொல்கிறீங்க, நாங்கள் 3 பேரும் ஏதாவது பர்சனலாக பேசுவோம், அங்கே என்ன நடந்துச்சு இங்கே என்ன நடந்துச்சுன்னு எதையாவது பேசிகிட்டு இருப்போம், நீங்கள் அதை கேட்டுட்டு இப்போ ஏற்கனவே எங்கள் அம்மாவை பற்றி நான் ஒரு விஷயம் சொன்னதுக்கே அதையே போய் எங்கள் அம்மா கிட்டேயே சொன்ன ஆளு நீங்கள், நாங்கள் என்ன பேசிக்கிறோம் எது பேசிக்கிறோன்னு கேட்டுட்டு இதை நீங்கள் 1க்கு 2 போய் சொல்லுவீங்க, தேவையா இது எனக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நான் எல்லாத்துக்கும் சண்டை மூட்டி விட்றேன், யாரையும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்படி தானே ரேவதி நீ சொல்ல வர, பார்த்தீங்களாத்த அவள் எப்படி பேசுகிறான்னு உங்கள் முன்னாடியே அப்படின்றாரு. ரேவதி என்னடி, அவளுங்க கூட உனக்கு என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு, அவளுக்கு ஏற்கனவே வீட்டில் என்னையை மதிக்காமல் என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காளுங்க, நீ அவளுக்கு கூடல சேராத ரேவதி அப்படிங்கிறாங்க. மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க, அந்தந்த குடும்பத்தில் நாத்தனாரும் அண்ணியும் ஒன்றா இல்லாமல் எவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, நாங்கள் ஒத்துமையாக இருக்குது உங்களுக்கு அது சந்தோஷமாக தானே இருக்கணும், நீங்கள் என்ன பேச வேணாம் பழக வேணாம், அவள் கூட எதுக்கு பேசுகிற, அவள் புத்தி உனக்கு வந்துருச்சா ஓம் புத்தி அவளுக்கு வந்துருச்சான்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நாங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் சும்மா வேலைன்னு வேலையாக செஞ்சிட்ருக்கோம், கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இப்படி 3 பேர் பேசிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, டேய் சுரேஷ் நீ சொல்லுடா, நாங்கள் இப்போ ஏதாவது தப்பாக பேசிட்டோமாடா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நீ எதுவும் தப்பாலாம் பேசலை, நீங்கள் 3 பேரும் தானே பேசிக்கிட்டீங்க, இதில் நீ பண்ண தப்பு என்ன, மாமாவுக்கு சந்தேகம் வர மாதிரி அவருக்கு தெரியாமல் நீ பாஸ்வேர்டு போட்டது, அப்புறம் அவர் வரும்போது நீ அப்படியே கட் பண்ணுறது, இதெல்லாம் அவருக்கு ஏதோ தப்பாக தோணிருக்கு, வேறு என்னடா அப்படிங்கிறாங்க. என்னடா நீயும் இப்படி பேசுகிற, இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்திருக்காருல, அப்போது இதுதான் அவர் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையா, எப்படிடா அவர் என்னை பார்த்து இந்த வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேவதி ஒரு சைடு பேசுகிறாங்க. ஸோ இதுதான் விஷயம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தங்கராஜ் இந்த மாதிரியெல்லாம் கூட இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.